இந்த மாதிரி எந்த ரசாயனமும் பயன்படுத்தாமல், களைக்கொல்லி அந்த மாதிரி ரசாயனங்கள் பயன்படுத்தாமல் உருவாக்கப்படுது இந்த வாழை, பீர்க்கன், பாகை, புடலை எல்லாமே. பீர்க்கங்காய் பார்த்திங்களா, இப்படி தான் ஹோல்ஸாக வரும். இது வந்து பூச்சி அரிச்சது. இது வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்குவேன். இந்த பூச்சி அரிச்ச பாகத்தை கட் பண்ணி எரிஞ்சிட்டு இதை பயன்படுத்திக்குவேன். புடலை ஒன்று இருக்குது, இன்னொரு 4 காய் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாகணும். இது ஏன் இப்படி வளைஞ்சு இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த பூச்சிக்கொல்லியும் அடிக்கலை, இயற்கை அதுவாக வர்றது வரட்டு அப்படின்னு விட்டுருக்குறேன். இதில் வந்து மஞ்சள் அட்டை, இந்த நீல அட்டை இதெல்லாமே பயன்படுத்தியிருந்தேன் தக்காளிக்கு. தக்காளி வாடி போச்சு, அதுக்கு நான் ரசாயனம் பயன்படுத்தலை, வர்றது வரட்டு அப்படின்னு விட்டுட்டு எல்லாம் வாடினதுக்கப்புறம் பீர்க்கை, புடலை, பாவை ஏற்றி விட்டேன். நம்மளுக்கு ஏற்கனவே வந்து கை நட்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக வாழை போட்டிருக்கேன். அதுக்கு ஊடுபயிராக மட்டும்தான் நான் இதுகளெல்லாம் பயன்படுத்திகிட்ருக்கேன். இது மாதிரி ஃப்ளைஸ் எல்லாம் இதில் விழுந்துடும். இது பாருங்கள், எறும்பு, தெரியுதுங்களா, இந்த சைஸில் தான் இருக்கும். ஒரு சிலது பார்த்தா ஒழுங்கற்ற வடிவில் தான் இருக்கும். நம்மளுக்கு ஆகாமல் போச்சு அப்படின்னா அதை அப்படியே நான் விட்டுருவேன், தோட்டத்துக்கு அப்படியே உரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. களைக்கொல்லி அடிக்கிறதில்ல, நம்ம ஏற்கனவே வெட்டி போட்ட புட்கள் எல்லாமே காட்டுக்கு உரமாகிடும். பார்த்திங்களா, இதுக்கெல்லாம் நம்ம ரசாயனம் அடிச்சிருக்கணும். யூரியா, டிஏபிங்கிற மாதிரி உரங்கள் போட்டிருக்கணும், நம்ம பயன்படுத்துறதில்ல. வைரஸ் தாக்குதல் இருக்குது, அதுக்குமே வந்து நம்ம உயிர் உரங்களும் பயன்படுத்தலாம், உயிர் பூச்சி விரட்டிகளும் பயன்படுத்தலாம், அதெல்லாம் பண்ணுறதில்ல. இது வந்து லூர். இது வந்து நம்ம தக்காளி இருக்கிறப்ப போட்டிருந்தேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோவில். அந்த பூச்சி தாக்குதல் இருக்குது பார்த்திங்களா, பீர்க்கனில் வந்து ஓட்டையாக, தக்காளிக்கு அந்த மாதிரி பூச்சிகள் வரும். அதோடைய அது ஆண் பெண் பூச்சியாக இருந்தால் அதுக்கு எதிர்பாலுடைய வாசனை இருக்கிற மாதிரி உள்ளே ஒரு மாத்திரை மாட்டியிருப்போம், அந்த மரக்கட்டை மாதிரி இருக்குதுல்ல, அது உள்ளே தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுருவோம். நம்மளுக்கு தீமை செய்கிற பூச்சி எல்லாத்தையுமே உள்ளே பிடிச்சிருக்குது, தெரியுதுங்களா. அப்புறம் புண்ணாக்கு ஊற்றி எல்லா வாழைகளுக்கும் எல்லா பயிர்களுக்கும் ஊற்றுறதுக்காக புண்ணாக்கு ஊற வைக்கிற ட்ரம் அது. நேற்று தான் பார்த்திங்கன்னா புட்கள் வெட்டியிருக்கேன். இது அப்படியே வெட்டி போட்டு அப்படின்னா தோட்டத்துக்கு அப்படியே உரமாயிரும். இது மறுபடியும் ஒரு அடி அந்தளவுக்கு வளர்கிற அளவுக்கு விட்டுட்டு மறுபடியும் ப்ரஷ் கட்டரில் வெட்டி விட்டுருவேன். இது பக்கத்து தோட்டம். இது வந்து களைக்கொல்லி அடித்தது, இது வந்து களைக்கொல்லி அடிக்காதது. இது மண் நல்லாயிருக்கும், இதில் இருக்கிற நுண்ணுயிரிகள் சாகாமல் இருக்கும், அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.